இந்த நேரத்தில் கூட பிள்ளைகளுக்கு கொடுக்கிற இறை வார்த்தையை என் நாவில் வைத்து நீர் பேசுவீராக. வார்த்தை கொடுக்கிற போதே அப்பா இறைவா குறைக்கின்ற ஞானத்தை எனக்கு தாரும், விடுதலையை வெளிப்படுத்தக்கூடிய அந்த அறிவை எனக்குள் தாரும். அநேக பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை உண்டு என்று சொன்னீர். இதே நாளில் நீர் கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி. நீரே என் நாவிலிருந்து பேசுவீராக. பொறுப்பேற்றுக்கொள்ளும், வழி நடத்தும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் மக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென் 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 ஆமென். அமர்ந்து கொள்ளுங்க. ஒற்றை தலைவலியினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற 2 பேரும் ஆண்டுடைய நெற்றியை காட்டுகிறார். அப்படியே தலைவலி வந்துனாக்கா அப்படியே இப்படி பிடிப்பீங்க. யாராவது இருக்கீங்களா? தலைவலி வந்தால் அப்படியே பிடிச்சி பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நன்றி சொல்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அடுத்த ட்ரிப் வந்து சாட்சி சொல்லணும். 2 பேரை காட்டினார். இன்னொருத்தர் யார்? பிரைஸ் தி லார்ட். இனிமேல் தலைவலியே இருக்காது. சரியாம்மா? ஆண்டவரே என் தலைவலியை எடுத்து போட்டதற்காக நன்றி அப்படி சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். அதே போல் மாதவிடாய் சமயத்தில் உங்களால் இருக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அவர்களுக்கு ஆண்டவர் விடுதலை தருகிறார். பிரைஸ் தி லார்ட். யாருக்காவது சொல்லு. ஆண்டவர் முழு விடுதலையை ஆண்டவர் தந்து ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கணுக்கால்னு வருது. கணுக்கால் வலி அப்படின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கம்மா. ஜீசஸ், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். ஆமென் ஆமென். கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறீங்க, ஆனால் ஆண்டவர் ஒரு உறவை ஏற்படுத்துவதாக வாக்கு தருகிறார். யாருன்னு தெரியலை. பிரைஸ் தி லார்ட். நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகளுக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லி யாரோ ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்க. மகளுக்காக பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். நன்றி நன்றி நன்றி. வேலை கிடைத்த உடனே அடுத்த மாசம் வந்து சாட்சி சொல்லுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே. தேங்க் யூ ஜீசஸ். பிரைஸ் காட். அன்புக்குரியவர்களே, காலையில் நான் சொன்னேன், என்ன சொன்னேன்? சிஸ்டர் மறந்து போயிட்டான் சிஸ்டர். நானே ஆசியாக, திரும்ப சொல்லுங்க, நானே ஆசியாக விளங்குவேன். நான் என் குடும்பத்தின் ஆசியாக விளங்குவேன். நான் என் டீச்சராக இருந்தால் நான் என் பள்ளியின் ஆசியாக விளங்குவேன். என் சமுதாயத்தின் ஆசியாக விளங்குவேன். ஏன்னா ஆண்டுகிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவர் பிடிச்சிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் அதுக்காக என்ன கேட்கணும்? உங்களுடைய இது பரிசுத்தமாக இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும் அப்படி சொன்னேன். ஞாபகம் இருக்கா? அப்போ தூய்மை உள்ளதில் தான் அது நிற்கும் அப்படின்னு நான் சொன்னேன் காலையில். சரியாம்மா? இப்போ அதை தொடர்ந்து வருகிறேன். அதன் பிறகு சொன்னேன், ஆண்டுடைய திருவிழத்திற்காக நீங்கள் காத்திருக்கணும், ஆண்டுடைய திருவிழத்தை நிறைவேற்ற வேண்டும். மனிதர்களை திருப்திப்படுத்துவதல்ல அப்படி சொன்னேன் இல்லையா? ஆண்டவரை திருப்திப்படுத்தணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் அப்படி சொன்னேன். இருக்கா? அடுத்தபடியாக இன்னொரு காரியத்தை செய்கிற போது ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை தருகிறார். அதுதான் எல்லோருக்கும் இருக்க வேண்டியது. பூவிலே சிறந்த பூ என்ன பூ? அன்பு. அப்பா, எல்லார்ட்டையும் அன்பு இருக்குது இல்லையா? ஆமாம். அந்த அன்பு சொல்லிட்டீங்க நீங்கள் எல்லாரும் பதில், சரியா? ஆனால் அந்த அன்பு எப்போ மலரும் அப்படின்னு சொன்னால், மூடி இருந்தாக்கா மூடி இருக்கே அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அந்த அன்பு எப்பொழுது மலர்ந்து ஒரு 20 வகையான வாசனையை கொடுக்குமா. அது கொடுக்கும்போது 20 வகையான வாசனையை கொடுக்குதான். அது என்ன பூ? யார் சொன்னா? வெரி குட். கைதட்டுமா, எளிமையில்லுமா, நல்ல கைதட்டுங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. என் டாபிக்கே வந்துட்டா. இதுதான் நமக்கு ரொம்ப கடினமான ஒன்று. மலராது, சரியா?
அன்பு அன்பு தான் சிறந்தது எல்லாத்துலேயும். ஆனால் அன்பு மலராது. ஆமாம் ஆமாம், எஸ் ஆமாம் ஆமாம், இப்படி போயிடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நான் ஒரு கிறிஸ்தவள் அப்படின்னு சொன்னால் சார்ந்து பகிறேன்னு சொல்றதுக்கு ஒரு வெளி அடையாளமே அந்த மன்னிப்பு தான். சரியாமா? அந்த மன்னிப்பு இல்லாமல், இது ஃபாதர் யார், நம்ம வர்கீஸ் ஃபாதர் கூட அந்த திருப்பலியை பற்றி சொல்லும்போது ரொம்ப அருமையாக கொடுத்துருக்கிறார். ரொம்ப உண்மையிலே இருக்கணும். அது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வாங்குறது நற்கண்ணை வாங்கும்போது சாத்தான் தான் நமக்குள்ளே வந்துவான். இயேசுவே சிலுவையில் சொல்லி தந்த ஜபத்தினை கற்று தாரும். இயேசுவே சிலுவையில் சொல்லி தந்த ஜபத்தினை கற்று தாரும். இவர்கள் செய்வது தெரியவில்லை, இவர்களை மன்னியும். இவர்கள் செய்வது தெரியவில்லை, இவர்களை மன்னியும். இயேசுவே சிலுவையில் சொல்லி தந்த ஜபத்தினை கற்று தாரும். ஏளனம் செய்ததும் வீண்பழி சொன்னதும் எத்தனை எத்தனை மக்கள். ஏளனம் செய்ததும் வீண்பழி சொன்னதும் எத்தனை எத்தனை மக்கள். உள்ளத்தின் ஆழத்தில் காயங்கள் இல்லாமல் மன்னிக்கும் வரம் வேண்டும் தேவா, மன்னிக்கும் வரம் வேண்டும் தேவா. இயேசுவே சிலுவையில் சொல்லி தந்த ஜபத்தினை கற்று தாரும். Praise the Lord. பாட வராது ராகம்ல, ஆனாலும் சிலுவையில் கொடுத்த ஒரே ஒரு முக்கியமான ஒன்று மன்னிப்பு. பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னார். எப்படி சொல்ல முடியும்? நீர் அவர்களுடைய பாடுகளை தியானிச்சிங்கன்னா தெரியும். தவ காலத்தில் இதுவானுவீங்க, ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த பாடுகளை நீங்கள் தியானிக்கிற போது ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை நம்ம தியானிக்கும் போது உண்மையிலே சொல்கிறேன், மற்றவங்களை நம்ம மன்னிக்காமல் இருக்கவே முடியாது. அடிக்கப்பட்டவர் நொடுக்கப்பட்டவர் எல்லாம் பட்டும் இவர்கள் அறியாமல் செய்கிறார்களே மன்னியும் என்று சொல்லி பிதாவிடம் அவர் பரிந்து பேசுகிறார் என்று சொன்னால், மனுஷியாகிய நான், மனிதனான நான் மன்னிக்க தயங்குகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 23, 24 இறை வார்த்தைகள். மத்தேயு 5, 23, 24 இறை வார்த்தை. காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்போது உங்கள் சகோதர சகோதரிகளிடம் எவருக்காவது உங்கள் மேல் ஏதாவது ஒரு மனத்தாங்கல் இருப்பதாக நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் காணிக்கையை வைத்துவிட்டு அவரிடம் நட்புறவு ஏற்படுத்திய பின் வந்து காணிக்கையை செலுத்து. கெட் அவுட், போயிடுன்றார். நீ அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு இங்கே வந்து ஆண்டவரே அப்படின்னு நீட்ட கொடுத்தியன்னா நான் என் முகத்தை திருப்பிக் கொள்வேன் என்று சொல்கிறார். அவன் நினைக்கிறோம், நான் போய் கேட்குறேன், ஜெபம் எனக்கு கேட்கப்பட்டுருச்சு. தயவுசெய்து சொல்கிறேன் மக்களே, இது ஒரு கடினமான ஒன்று, மிக மிக கடினமான ஒன்று, மன்னிக்க முடியாத ஒன்று. இன்னைக்கு நிறைய குடும்பங்களுக்குள்ளார என்ன சொத்து தகராறு, அப்படிதானே? அண்ணன் தம்பி, அதாவது கவிஞர் கண்ணதாசன் பாடியது போல 5 வயதில் அண்ணன் தம்பி, 10 வயதில் பங்காளி. அது நடக்குது இன்னைக்கு, அப்படிதானே? இன்னைக்கு ஒரு அடி நிலம் கூட சகோதரனுக்காக விட்டு கொடுக்கக்கூடிய மனநிலைகள் இல்லாமல் சகோதரர் கூட ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு முடியாத ஒரு நிலைகள் பார்க்கிறோம். இருக்கா இல்லையா? அவன் செத்த சாம்பல் அவனோட, நான் செத்த சாம்பல் என்னோட, அப்படிங்கிற நிலையை தான் இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே,
மன்னிக்க உனக்கு மனம் இருந்தால், இன்னைக்கு ஒரு வேளை நீங்கள் போய் டீச்சருக்கு எனக்கும் தகராறு, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சும்மா தான் சொல்கிறேன், தகராறு வேண்டாம் உங்களை விட்டுருங்க, பிரகாஷை விட்டுக்கிறேன்ப்பா, ஏன்னா பிள்ளை என்று அங்கே வருவான், அதனால் எனக்கும் பிரகாஷுக்கும் ஒரு பெரிய தகராறு. அதில் எனக்கு அப்படியே மனசே ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் போயிட்டு ஆண்டவரே இரக்கமாயிரும், சுவாமி இரக்கமாயிரும், அப்பா அலேலியா அலேலியா ஸ்தோத்திரம், அலேலியா அலேலியா அலேலியா, இந்த பிரகாஷ் இருக்கானே எப்பா அப்படின்னு இப்படி உள்ளார பிரகாஷை பற்றியே எனக்கு வருது. ஆனால் என்னதுங்க, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இது கேட்கப்படுமா? நான் சும்மையாக சொல்லுவேன், ஏன் தோத்திரம் தோத்திரம் போட்டினா அது ஆத்திரம் ஆத்திரமாக மாறி அது மூத்திரமாக மாறி போயிடுது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பல நேரங்களில் அவர்களை நாம் மன்னிக்க முடியாத ஒரு சூழலில் திருப்பலிக்கு நாம் கடந்து வருகிறோம். திருப்பலிக்கு வந்து திவ்ய நற்கனை உட்கொள்ளுகிற போது யாராக இருக்கட்டும், ஒரு கன்னியாசியாக இருக்கட்டும், சாமியாராக இருக்கட்டும், பெரிய பக்திமானாக இருக்கட்டும், ஆனாலும் உன் இதயத்துக்குள் இயேசு வரமாட்டார். இப்போ நான் வந்து பிரகாஷ்ட போய் பிரகாஷ் சாரி பிரகாஷ் என்னை மன்னிச்சுக்க பிரகாஷ், தெரியாமல் அப்படி பேசிட்டேன் பிரகாஷ் அப்படின்னு நான் சொல்லி கேட்குறேன். பிரகாஷ் சொன்னேன் போங்க சார் அப்படின்னு திருப்பிட்டு போகிறான்னு வச்சுக்கோங்க. அவன் போக மாட்டான், ஆனால் போகிறான்னு வச்சுக்கோங்க, எனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன்னா மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் சொல்வார், என்ன சொல்வார்னா, நான் கொண்டு வரேன் இல்லையா, கொண்டு போய் நான் சொல்லும்போது கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம், நான் திருப்பி அவன் வேண்டான்னு சொல்லி மறுக்கும்போது நான் வர்றேன்ல, அவனுக்கு கொடுக்க வச்சுருந்தார்ல ஆசீர்வாதம், அதுவும் எனக்கு தான் வரும். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நான் வலிய போய் ஒருத்தவங்ககிட்ட என்கிட்ட சண்டை போட்டவங்ககிட்ட நானே போய் அவங்ககிட்ட சாரி அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் ஆசீர்வாதம், எனக்கும் ஆசீர்வாதம். அவங்க அப்படின்னு என்னை வேண்டான்னு இப்படி தள்ளிட்டாங்கன்னு சொன்னால் எனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம். நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன்னா நான் கொண்டு போன ஆசீர்வாதம் எனக்கு தான் வரும். ஆண்டவரை கொடுக்கும் போது கொடுத்தாரு இல்லையா, கொடுக்குறாருல ஆசீர்வாதம், அதுவும் எனக்கு தான் வரும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீ சொல்ல மாட்டா, பயப்படாத. அதனால அன்புக்குரியவர்களே, நாம் ஒருத்தரை ஒருத்தர் மன்னிப்பதற்கு முதல்ல முந்திக்கிறணும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி நிறைய வீடுங்களில் மாமியார் மருமக சண்டை இருக்கா இல்லையா? மருமக இப்படி வந்தால் மாமியார் அப்படி போகிறாங்க. நான் கேட்டேன், ஏம்மா பூசம் நீ தான் வர, ஏன் அவங்க எங்கள் மாமியாருக்கு என்ன கண்டா பிடிக்காது சிஸ்டர், அதனால தான் அவங்க அப்படியே அந்த பக்கமாக போயிட்டாவ. ஆனால் நான் தான் சிஸ்டர் சாப்பாடெல்லாம் வச்சு கொடுப்பேன், கொண்டு வச்சாக்க அதை மட்டும் நல்லா சாப்பிடுவா மனசி, சாப்பிட்டுட்டு பிளேட்டை தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் சொன்னேன், நீங்கள் அதை கோபமாக எடுத்து அந்த வசியை கழுவியலா, அப்படி இல்லைனாக்கா நாசமாக போய் சாப்பிட்டாளே அதை எச்சியே நானாக கழுவணும்னு சொல்லிட்டு கழுவுறியலான்னு கேட்டேன். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? என் பாச புரியுதா? புரியுது, ரைட்டு. புரியாதுனாக்கா கையை தூக்கிடுங்க, நான் திரும்ப சொல்கிறேன். அன்புக்குரியவர்களே, நல்ல மனதோடு நான் செய்கிற செயல்களுக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். வேறு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் கிங்ஸ்லி வந்திருந்தாங்க. ஒரு இருக்கும்போது ஒரு மாதிரி ஒரு சலசலப்பு என்கிட்ட, அது எங்கள் சிஸ்டர்ஸ்குள்ளே இருந்துன்னு வைங்களேன், ஒரு இது இருந்தது. அப்போ நானே போய் சிஸ்டர்கிட்ட சொல்கிறேன், சாரிடா ஏதாவது சொன்னால் மன்னிச்சுக்கடா அப்படின்னு சொன்னேன். சிஸ்டர் அப்படியே அப்படி தட்டி விட்டு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிட்டு, நான் வேறு ஒரு சுப்பீரியர், ஆனால் ஒரு பிள்ளைகிட்ட சின்ன பிள்ளைகிட்ட சொல்கிறோம், அது தட்டிட்டு போயிடுச்சே, ஆனால் மனசு கஷ்டத்தில் அப்படியே வந்துட்டேன். விடிய காலம் 3 மணி ஜபத்தில் நான் உட்காந்து ஜெபிச்சு சிஸ்டருக்காகவும் ஜெபிச்சிட்டு இருக்கிறேன். உண்மையாக சொல்கிறேன், அதிலிருந்து இப்பொழுது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்போ என் காவல் தூதர் சொல்கிறார், நீ ஏன் கவலைப்படுற, அவளுடைய காவல் தூதர் தூக்கி கொண்டிருக்கிறதை பார் அப்படின்னாரு. எனக்கு கஷ்டமாக இருந்தது. நான் சந்தோஷப்படுறேன், என்னுடைய காவல் தூதர் சொல்கிறாரு, நான் சந்தோஷப்படுறேன், ஆனால் அவர்களுடைய காவல் தூதர் அப்படியே முகத்தை தொங்க போட்டுட்டு இருக்கிறாரு பாரு அப்படின்னாரு. நீ காவல் தூதரோடு பேச ஆரம்பிச்சிங்கன்னா காவல் தூதர் உங்களுக்கு நிறைய விளக்கி தருவார். அப்படியே எனக்கே கஷ்டமாக இருந்தது. அப்புறம் இல்லை
ஜெபிச்சு கொண்டே இரு, அவங்களுக்காக ஜெபி அப்படின்னு சொன்னார். ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். 2வது நாள் அவர்களே வந்தாங்க. வந்து அம்மா இல்லை இது செய்யணுமா அப்படி சொன்னாங்க. என்ன செய்துட்டாரு, என் காவல் தூதர் காவல் தூதர்கிட்ட போய் சொல்லிட்டார். சொல்கிற புரியுதா? போய் சொல்லிட்டாரு. சொல்லி இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்கு. அந்த காவல் தூதர் வருத்தப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நம்ம முந்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் ஆண்டவர். நீங்கள் அப்படி செய்துட்டு உங்களுக்கு மனசுக்கு தெரியுது இவங்க நம்ம பண்ணிட்டாங்க அப்படின்னு, சரிதான் அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு போகிறோம், ஆனாலும் நேரில் பேச முடியலை அப்படின்னு சொன்னால் கூட நான் முந்தி கொண்டு போய் சாரிடா இதா இல்லை சாரி. இப்போ கணவன் மனைவியிடையே ஒரு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 பேரும் நல்லா சண்டை போட்டுக்கிறீங்க, ஆனால் தூங்கிடுவீங்க. அடுத்த நாள் காலையில் பூசைக்கு வர்றீங்க. சரியா? நன்மை வாங்கலாமா? வாங்கக்கூடாது. சாரி, வாங்க. ஏன்? நீ மனத்தாங்களோடு என்னிடம் வருகிறாய். எபேசியர்களை திரும்ப 4ஆம் அதிகாரம் 26, 27 இறைவார்த்தை என்ன சொல்கிறது? பொழுது சாய்வதற்குள் உங்கள் கோபம் தணியட்டும், அலகைக்கு இடம் கொடாதீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பொழுது சாய்வதற்குள், சரி 6 மணி இல்லை 7 மணி, நான் அதையும் விட்டுறேன். படுக்கைக்கு போகும் முன் உன் கோபம் தனியாவிட்டால் சாரி போயிடுங்க பக்கத்தில். அத்தான் மன்னிச்சுக்கங்க தான், நான் ஏதோ சொல்லிட்டேன், இதை போய் எடுத்துக்கிட்டீங்களே பெருசா அப்படின்னு சொல்லி ஒரு கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்து அப்படியே தடவி கொடுத்து, என்ன சிரிக்கிற, சமாதானம் செய்யணும், நான் சொல்லி கொடுக்குறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன் பிறகு நீங்கள் படுக்கைக்கு சென்றீர்கள் என்று சொன்னால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். இங்கே இருக்கிற அண்ணன்மாரே அப்பாமாரே உங்களையும் கேட்டுக்கொள்கிறேன். மனைவி ஏதாவது கோபமாக இருந்தாங்கனாக்கா முந்திக்கிறேங்க. படுக்கை போக்கும்னால போய் கட்டிப்பிடி, என் செல்லமே எனக்கு யார்டி இருக்கா, நீ தானடி, ஒன்றை விட்டா அப்படின்னு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, சரிடி ஒன்று நினைக்காத வா அப்படின்னு சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் மாபெரும் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்குள் தருவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் என்ன, ஆமாம் நான் இவ்வளோ சம்பாத்தியம் பண்ணுறேன், இவர்கிட்ட போய் நான் நிற்கணுமாக்கும். அவர் சொல்லுவார், நான் இவ்வளோ சம்பாத்தியம் பண்ணுறேன், இவளுக்கு என்ன கேடு, என்கிட்ட வந்து கேட்டா என்ன? தயவு செய்து சொல்கிறேன் மக்களே, இந்த ஆண்டிலாவது குடும்பத்தில் ஒரு சமாதானம் இருக்கும் என்று சொன்னால் திருச்சபை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெறும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றாக ஒரே வீட்டுக்குள்ளாக வாழ்கிறீங்க, கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு ஒற்றுமை இல்லாவிட்டால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், யோசித்து பாருங்கள். தயவுசெய்து சொல்கிறேன். இன்னொன்று, ஒருவேளை ஒரு மன்னிக்காத கணவர் உங்களை விட்டு போனவர், நீங்கள் அவர்களுக்காக தினமும் ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே உமது நாமத்தினால் என் கணவரை மன்னிக்கிறேன், உமது நாமத்தினால் என் மனைவியை மன்னிக்கிறேன், உமது நாமத்தினால் என் பிள்ளைகளை மன்னிக்கிறேன், அவர்களை உம்மிடம் ஒப்படைக்கிறேன், நீர் பார்த்து கொள்ளும். நீங்கள் இப்படி செய்து பாருங்க. எப்பேற்பட்ட கணவனாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட மனைவியாக இருக்கட்டும், 1 வருஷத்துக்குள்ளாக அவங்க மனசு மாறி உங்கள் காலில் வந்து விழலைன்னாக்கா என்கிட்ட வந்து கேளுங்க, அந்த ஆளை நான் பார்த்துக்கிறேன், அந்த ஆளை நான் பார்த்துக்கிறேன்யா, நான் சவால் விடுறேன். பிரைஸ் தி லார்ட். ஏன் தெரியுமா? எங்கள் ஆத்துக்காரரு எனக்குள்ளேருந்து சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். என் ஆத்துக்காரரு சொன்னார்னாக்கா அது கட்டாயம் நடக்கும், நான் நம்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே மன்னிப்பு என்கிற இந்த இதுக்குள்ளாக நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு 20 வகையான வாசனைகள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஆமாம், அது என்ன சிஸ்டர் வாசனை அப்படின்னு கேட்குறீங்களா? கொலோசியர் 3:15, அழைப்பு, அழைப்பு என்ற
வாசனை இருக்குமா. அடுத்தது அன்பு, கொலோசியர் 3:14. அடுத்தது நட்பு, யோபு 22:21. வேற யாராவது அப்படின்னா குறிச்சுக்க, பேப்பர்ல வீட்டில் போய் வாசித்து பாருங்க. சரியா எடுத்துட்டா பேப்பரை, இவ சரியான பாத்தியா எடுத்துட்டா இவ. வசனத்தை சொல்றேன். கொலோசியர் 3:15, கொலோசியர் 3:14, யோபு 22:21 நட்பு, ரோமையர் 12:12 நம்பு, உன்னத சங்கீதம் அப்படின்னாக்கா இனிமை மிகு பாடல் 2:6, இனிமை மிகு பாடல் 2:6 அரவணைப்பு. கொலோசியர் 3:13 மன்னிப்பு, யோவான் 6:12 சேமிப்பு, யோவான் 6:12, அந்த யோவான்லே 16:33 சகிப்பு. சரியா? அடுத்து 16:33 யோவான் 16:33 சகிப்பு. தொடக்க நூல் 24:20, தொடக்க நூல் 24:20 உபசரிப்பு. எண்ணிக்கை 11:5, எசையா 55:2 அதிலேயே போஷிப்பு, உங்களை போஷிக்கிறார். எசாயா 55:2 திருப்பாடல் 19:10 யோபு 22:22 யோபு 22:22 பிலிப்பியர் 2:3 பிலிப்பியர் 2:3 மதிப்பு. நீதிமொழிகள் 22:29 உழைப்பு, உழைப்பு. 1 கொரிந்தியர் 7:33 1 கொரிந்தியர் 7:33 கவனிப்பு. எசாயா 58:7 நோன்பு. எசாயா 58:7 நோன்பு. பிலிப்பியர் 2:2 ஒத்துழைப்பு. யோசுவா 3:5 கற்பு. யோசுவா 3:5 கற்பு. எபிரேயர் 2:4 மீட்பு. 4 மீட்பு. ரோமையர் 12:1 ஒப்படைப்பு. எல்லாம் பூவா வந்துட்டா வந்துட்டா இன்னொரு தடவை சொல்லணுமா? சாரி அழைப்பு. ஃபஸ்ட்டு அன்பு வச்சுக்கோங்க. கொலோசியர் 3:15 அழைப்பு, கொலோசியர் 3:14 அன்பு. நட்பு யோபு 22:21 நம்பு ரோமையர் 12:12 அரவணைப்பு, அதாவது இனிமை மிகு பாடல் 2:6 மன்னிப்பு
கொலோசியர் 3:13, சேமிப்பு யோவான் 6:12, சகிப்பு யோவான் 16:33, உபசரிப்பு தொடக்க நூல் 24:20, போஷிப்பு எண்ணிக்கை 11:5, எஸ்ஐயா 55:2, அலங்கரிப்பு பாடல் 19:10, அது வேத வாசிப்பு, இறை வார்த்தை வாசிப்பு. அடுத்தது 22 அதிலே தான். அடுத்தது மதிப்பு பிலிப்பியர் 2:3, அடுத்தது உழைப்பு நீதிமொழி 22:29, கவனிப்பு 1 கொரிந்தியர் 7:33, நோன்பு எஸ்ஐயா 58:7, அன்பளிப்பு நீதிமொழிகள் 18:16, ஒத்துழைப்பு பிலிப்பியர் 2:2, கற்பு யோசுவா 3:5, மீட்பு எபிரேயர் 2:4, ஒப்படைப்பு 12:1, ரோமேயர் 12:1. அன்புக்குரியவர்களே, இந்த மன்னிப்பு என்ற பூ உனக்குள் இருக்கிற போது இத்தனை வாசனைகளை உனக்குள் தருகிறார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, எனவே மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 43 முதல் 48 வரை உள்ள இறைவார்த்தையின்படி ஆமென். பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக கேட்டிருக்கிறீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்தால் யாருடைய மக்களாவீங்கம்மா? மனுஷருடைய மக்கள் இல்லை, விண்ணக தந்தையின் மக்களாவோம். இதை நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார் மக்களே. எந்த மதத்திலும் இல்லாத ஒரே ஒரு காரியம் இதுதான். இந்த மன்னிப்பு இருக்கும் என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னனா என்னான்னு தெரியாது, நான் இருந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவம். மன்னிப்பு, அதாவது நான் மார்த்தாண்டத்தில் பயிற்சி காலத்தில் இருக்கிற சமயம், ஒருத்தர் கேன்சர், வயிற்றில் கேன்சர் 20 நாட்கள் என்று குறித்து விட்டார்கள். அதில் அதாவது 2ஆம் கிளாஸ் படிக்க 7 வயசு குழந்தை அவருக்கு. அதனால் அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வேதனையோடு, இன்னும் 20 நாள் தானே குறிச்சிருக்காங்க, அப்போ நல்ல மரணமாவது அவர் அடையட்டும் அப்படின்னு சொல்லி சென்டருக்கு கொண்டு வந்தாங்க. கரிஸ்மேட்டிக் சென்டர் கொண்டு வந்தாங்க. அங்கே மணல் தான் இருக்கும், மணலில் தான் படுக்க வச்சுருந்தாங்க. அவர் மூச்சு விடும்போதெல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும். அங்கே விடிய காலம் நாங்கள் 3 மணிக்கெல்லாம் எழுந்து ஜெபிக்கணும், துதிக்கணும். அன்றைக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போது ஃபாதர் சொல்கிறாங்க, இல்லை அவருக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மனைவியெல்லாம் அழுதுகிட்டு இருந்தாங்க. ஃபாதர் உடனே கேட்டாங்க அந்த அவர்கிட்ட, அந்த பிரதர்கிட்ட, தம்பி உங்களுக்கு யார் மேலேயாவது மனத்தாங்கல் இருக்குதா அப்படி சொல்லி கேட்டாங்க. அவர் உடனே ஒருத்தர், எனக்கு யார்ட்டையுமே மனத்தாங்கல் இல்லை ஃபாதர் அப்படி சொல்லிட்டார். ஃபாதர் சொல்கிறாங்க, இல்லை யார்ட்டையாவது மனத்தாங்கல் இருந்தால் நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னா ஒருவேளை ஆண்டவர் உங்களை குணப்படுத்த முடியும் அப்படி என்று சொன்னார். உடனே அந்த 7 வயசு பொண்ணு உடனே, அப்பா நீங்கள் பெரியப்பாட்ட பேச மாட்டீங்க தானே, ஏன் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னிச்சு. உடனே அவர் ரொம்ப கோவப்பட்டுட்டு சொன்னார், அவன் செத்த சாம்பல் அவனோட, நான் செத்த சாம்பல் என்னோட அப்படி சொல்லிட்டார். நான் பேச மாட்டேன் ஃபாதர் அப்படின்ட்டார். அப்போ ஃபாதர் திரும்ப சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் வேணாக்கா போய் உங்கள் சகோதரன்ட்ட ஒரு மன்னிப்பு வேணா கேட்டு வாங்க அப்படி சொன்னாங்க. அப்போது அவர் இருக்கிறது மார்த்தாண்டம், அவங்க அண்ணன் இருக்கிறது பழவந்தாங்கல். அப்போ உடனே பழவந்தாங்கல்ல மன்னிப்பு கேட்கணும். அப்போ பீட்டர் பிரதர், அங்கே நிறைய ஊழியர்கள், அதில் ஒருத்தர் பீட்டர். அப்போ பீட்டர்கிட்ட சொல்கிறாங்க, பீட்டர் நீ கூட்டிகிட்டு போ அப்படி சொன்னாங்க. சன்னு பீட்டர் பிரதர் தான் அவங்கள கூட்டிகிட்டு வர்றாரு. ட்ரெயினில் வரும்போது அவருக்கு ரொம்ப கஷ்டம்தான். அவங்க அண்ணன் வீட்டுக்கு போகிறாங்க. சின்ன கேட்டு பக்கத்தில் போன உடனே அவர் அண்ணன் அங்கேருந்து வந்த உடனே இவர் கேட்டுகிட்ட நின்றுட்டே, அண்ணன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல, அந்த அண்ணனுக்கு மனசு தாங்கலை. ஏன்டா நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்குற, நான் தானே உனக்கு, ஏன்னா சொத்து தகராறு அதில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு.
அவர் உடனே இறங்கி வந்து கேட்டை திறந்துட்டு அப்படியே கட்டி பிடிச்சி அழுதுருக்கிறாரு. அழுது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் திரும்ப சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இருக்கிறாரு. அன்றைக்கி ஈவினிங் திரும்ப ட்ரெயினில் புறட்டு வந்தாங்க. வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டில் சென்டருக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் ரொம்ப டயர்டு அவருக்கு. அப்படியே மூச்சு இப்படி வாங்குது. எனக்கே கஷ்டமாக இருந்தது. அப்போ நாங்கள் நினச்சோம் அவர் பிழைக்க மாட்டார் அப்படின்னு தான். எனக்கெல்லாம் உண்மையில் அந்த நம்பிக்கையே இல்லை. அவர் பிழைக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் இருந்தது. அப்படியே லாஸ்ட்டில் விடிய காலம் அதே போல் எல்லாருமே 3 மணிக்கு எல்லோரும் ஜெபம் பண்ண எல்லாரும் சுற்றி நின்னோம். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். கொடுத்து முடிச்சாரு. நாங்கள் கொடுத்து முடிக்கவுமே நாங்களாம் நினச்சி இதோட முடிஞ்சிருச்சு. அப்படியே கொஞ்சம் இதாகிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்குள்ளாக இந்த கரண்ட்டு ஷாக் அடித்தா புகை வரும் பார்த்தீங்களா, அது போல் அவர் வயிற்றில் இருந்து அப்படியே புகையும் துர்நாற்றம் தாங்க. நாங்கள் மூக்க பற்றினாக்கா ஃபாதரிங்களாம் அடிச்சிருவாங்க. சகிப்புத்தன்மை இல்லை அப்படி சொல்லிடுவார். அதனால யாருமே மூக்கெல்லாம் சாரி எல்லாரும் அப்படியே இது பண்ணிட்டு துதிக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாரும் துதிச்சிட்டு ஏசப்பா அப்படின்னு ஹல்லேலூயா அங்கே அல்லேலூயா ஸ்தோத்திரம் மட்டும்தான் சொல்லணும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருக்கோம். ஒரு 5 நிமிஷம்தான் அப்படி இருந்தது. அந்த வயிறெல்லாம் அப்படி இதாச்சு. அப்படியே எழும்பினாரு, துள்ளுனாரு, சாடுனாரு. அப்படியே ஒரு எங்கள் சென்டர் பெருசாக இருக்கும். அப்படியே சுற்றி வந்தார். 7 வயசு பிள்ளை அப்படி தூக்குனார், அப்படி நிற்க விட்டார். ஆண்டவர் ஏசப்பா நன்றி அப்பா அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் என்று சொன்னார். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, இன்றும் மார்த்தாண்டத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் சாட்சியாக. நல்லா ஜோரா கைதட்டுங்க. இன்னொரு சாட்சி எதுக்குனாக்கா, நான் போய் சொல்லல, அவங்க போயிட்டு வந்தாங்க கிங்ஸ்லி, அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாங்க. போனீங்களா இல்லையாம்மா? கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, மன்னிக்கின்ற போது கேன்சர் நோய் கூட குணமாகும். பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா. நீங்கள் மன்னிச்சு பாருங்களேன், நீங்கள் மன்னிச்சு பாருங்க, ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்வார். புத்தாண்டு எத்தனை பேர் இந்த புது வருஷத்துக்கு முன்னால் போய் அல்லது புது வருஷத்தோட சண்டைக்கார அண்ணனாட்டியாவது வீட்டுக்கு போய் சமாதானம் சொன்னவங்க? உங்கள் மாமனாராக இருக்கட்டும், உன் எதிர் வீடாக இருக்கட்டும், உன் பின் வீடாக இருக்கட்டும், உன்னை உற்ற நண்பர்களாக இருக்கட்டும், நீங்கள் சொல்லி பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு வாரம் சொல்லுங்க, ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் அவர்களை ஆசீர்வதியும் சொல்லிகிட்டே இருங்க. அவங்க உங்ககிட்ட வர்றாங்களா இல்லையான்னு பாருங்க. நான் சாட்சி, நான் எழுதுறேன் அதில். எனவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். மார்க் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 25வது இறை வார்த்தை. மார்க் 11:20. யார் மீதாவது மனத்தாங்கலாக இருந்தால் மன்னித்து விடுங்க, அப்போது உங்க விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார். பிரைஸ் தி லார்ட். நான் மறைமுகமாக செய்த எல்லா பாவங்களையும் நான் மற்றவர்களை மன்னிக்கின்ற போது அது என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. சரி, பார்த்துட்டு போங்க. பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, உண்மை இதுதான் மக்களே. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை மனப்பூர்வமாக நீ மன்னிக்கின்ற போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். நம்முடைய பாவங்களை ஆண்டவர் அப்படி கழுவி தொடச்சிருவார். அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையில சொல்கிறோமா, நமக்குள்ளார ஒரு மகிழ்ச்சியை தருகிறார். அந்த எதிராளியை நினச்சிட்டு நாம் அப்படின்னு சொன்னோன்னு சொன்னாலே நம்ம ஒரு சில காட்சிகளை அவர் தருவார். எங்களுக்கு பகைவர்களே இல்லைன்னு சொல்கிறீங்களா? அப்படியா? சண்டையெல்லாம் போடலையா? அப்படியா? சண்டை போட்டாதான்னு இல்லை, சரியோ? நான் நல்லா சொல்கிறத புரிஞ்சுக்கிறணுங்க. வெளியில் போய் சண்டை போடுறவங்க மட்டும் இல்லை, அதாவது ஒரு எமோஷனில் கத்திடுவோம், சரியா? ஆனால் மனசுக்குள்ள வச்சுட்டு பிரகாஷ் இருடா, ஒன்றை வச்சு வாங்குறதுக்கு எனக்கு நேரம் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளாரையே வச்சுருப்போங்க. நல்லா தெரிஞ்சுங்க, நல்லா யோசித்து பாருங்க. நம்ம அப்படி சொன்னோம்னாக்கா பொய்யர்கள். பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா
ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ளே இல்லாட்டி கூட வெளியில் யார்கிட்டயாவது நமக்கு இருக்கும். தயவு செய்து யோசித்து பாருங்க. நாங்கள் இன்னர் ஹீலிங் ரிட்ரீட் கொடுக்கும்போது நிறைய பேருக்கு இன்னர் ஹீலிங் வேற ஒன்றும் இல்லை. ஒரு சாட்சியை நான் சொல்கிறேன். போன மாதம்தான் இல்லையா, அந்த பொண்ணு வந்தாலே மெர்சி, ஒரு பொண்ணு வந்தா எங்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு. அப்படி வந்தா வரும்போது உண்மையாக சொல்கிறேன், வரும்போதே அப்படியே இவ்வளோ பெரிய கட்டி, வெளியில் பார்த்தாலே தெரியுது. அந்த பொண்ணு என்னால் தாங்கவே முடியல சிஸ்டர், ரொம்ப துடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னை அறியாமலே என் கையை அப்படியே அந்த கட்டிகிட்ட போயிட்டு அப்படி வைக்கும்போதே ஆண்டவர் உணர்த்தினார், தாயின் வயிற்றிலேயே இந்த பிள்ளைக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேட்டேன், மக்களை என்ன உனக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா, அம்மா வயிற்றில் இருக்கும்போது இன்னொன்று யாரையும் மன்னிக்காமல் இருக்கியாடா அப்படின்னு சொன்னால் ஓன்னு சத்தம் போட்டு அந்த புள்ள ஆள ஆரம்பிச்சிட்டு. என்னான்னு கேட்டாக்கா அந்த பொண்ணு சொன்னது, இல்லை நான் அடாப்டட் சைல்டு. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ரொம்ப எனக்கு சொல்ல முடியல, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சொன்னால் நான் எங்கள் சித்திக்கு குழந்தை இல்லை, என்னை அடாப்ட் பண்ணாங்க, அம்மா வீடு இதுதான், சித்தி வீடு இதுதான், நான் எங்கள் அம்மாவை நான் பார்க்கக்கூடாது, அம்மாட்ட நான் பேசக்கூடாது. எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பா சொல்லுங்க. அது எல்லாமே உள்ளே போய் அப்போல்லாம் ஒன்றுமே தெரியலை. உள்ளே போய் அப்படியே அடங்கி சின்ன கட்டியாக அது உள்ளார பெருக்கெடுத்து அது அவ்வளோ பெரிய கட்டியாகி திரும்ப ஆண்டவர் ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்திகிட்டே இருந்தார். நீ எத்தனை நேரம் வீட்டை விட்டு வெளியே ஓட ஆரம்பிச்ச, 3 தடவை நீ போயிருக்கியே அப்படின்னு கேட்டேன். ஆமாம் ஸ்டன், ரொம்ப அழுதுருச்சு அந்த பிள்ளை. திரும்ப உனக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய மாபெரும் கூட உன்னுடைய கணவர், அப்படியே அவன் வீட்டுக்காரர் அங்கே இருந்தார், அந்த மடியில் படுத்து அழ ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் நான் பிடிச்சி, இல்லை இப்போ நீ மன்னி, அவர்களை ஆசீர்வதின்னு சொல்லு மக்களே அப்படி சொன்னேன். ஆசீர்வதின்னு சொல்லிகிட்டே இரு அப்படி சொன்னேன். ஒரு வாரம் கழித்து அந்த பிள்ளை சொன்ன வார்த்தை, சிஸ்டர் எனக்கு இப்போ அந்த கட்டியாக வெளியில் போயிட்டுருக்குது, நான் அவங்கள இப்படியே சொல்லிகிட்டே இருக்கிறேன், அந்த கட்டியாக வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னான். உண்மையிலே எனக்கே ஷாக்காக இருந்தது. அன்றைக்கு அந்த பிள்ளை சொல்லும்போது, இல்லை சிஸ்டர் நான் இப்போ முதல்ல ரொம்ப எனக்கு மன்னிக்கவே முடியாமல் தான் இருந்தது, இப்போ நான் மன்னிச்சு செபிக்க அந்த கட்டி அப்படியே கம்ப்ளீட்டா ஆண்டவரால் கூடாத காரியம் இப்போ போன மாதம் நடந்த உண்மை. என் அன்புக்குரியவர்களே, யாராக இருக்கட்டும், உங்களுக்கு தெரியாது, அவங்க வார்த்தை நம்மளை அறியாமல். இன்னொன்று தயவுசெய்து சொல்கிறேன், கன்சீவான பிறகு சரியா, ஒரு தாய் கருவில் ஒரு குழந்தை உருவாயிடுச்சு சரியா, அந்த உருவான பிறகு ஏதாவது உங்களுக்குள் மன வருத்தம் இருந்தால் மன்னிச்சு போடுங்க. இல்லைன்னு சொன்னால் இது குழந்தைக்கு பாதிப்பை உண்டாக்கும். உங்களுக்கே தெரியாது குழந்தைக்கு பாதிப்பு எப்படி உண்டாக்கும். ஒரு சில நேரங்களில் அந்த குழந்தை அதாவது எப்படி சொல்கிறது, முழு வளர்ச்சி இல்லாத குழந்தையாக இருக்கும், அல்லனா ஏதாவது உறுப்புகளில் பாதிப்பு ஏற்படும். அல்லது இன்றைக்கி எங்கிட்ட உண்மையிலே சொல்கிறேன், 90 குழந்தைகள் இருக்கிறாங்க காது கேட்காத வாய் பேசாத பிள்ளைகள். அப்போ நான் அவங்க நிறைய ஹிந்துஸ், அவங்ககிட்ட நான் சொல்ல முடியல. அப்போ நான் சிஸ்டர்கிட்ட சொல்லுவேன், இல்லை சிஸ்டர் இந்த பிள்ளைங்களுக்காக நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லுவேன். அன்றைக்கி ஒரு பையன், கேளுங்க அவங்க வந்திருக்காங்க பார்த்துருக்காங்க, ஒரு பையன் அப்பா சொல்லுவான், ரொம்ப சொல்ல மாட்டான். அப்புறம் எனக்கு கொஞ்சம் சொன்னேன், இல்லைடா அப்பா சொல்லு. அப்போ சிஸ்டர் சொன்னாங்க, நான் சாட்சி சொல்கிறேன் நினச்சோம், அம்மா சொல்லணும் அந்த பையன் அப்படி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை அவன் சொல்லுவான் வேண்டாம் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். கடந்த முறை அவங்க கூட்டிகிட்டு வந்த பிறகு ஜபத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்க, எங்கள் ஸ்கூல்லே தான் சென்டருக்கு. அப்படியே சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒன்று, நீ அம்மா சொல்லுடா, அம்மா சொல்கிறான், இப்படியே வச்சுட்டு அம்மா அப்படி சொன்னான். இதை சிஸ்டர் வீடியோ எடுத்து அவங்க அம்மாவுக்கு அனுப்புனாங்க. அந்த தாய் எவ்வளோ தூரத்துக்குன்னா அடுத்த நிமிஷமே வந்துட்டு அந்த அம்மா சிஸ்டர் எனக்கு நேரம் சொல்லுங்க. அது உடனே அம்மா அப்படி சொன்னான். அந்த அம்மா அப்படி தூக்கிட்டு அழுதாங்க. அந்த தாய்கிட்ட சொன்னேன், உங்கள் கருவில் இருக்கும்போது பாதிக்கப்பட்டது இந்த குழந்தை. உண்மையாக சொல்கிறேன், அவங்களுக்கு தெரியும், அவங்க பார்த்துருக்காங்க. அந்த குழந்தை 4.5 வயசு தான் அந்த பையன், ரொம்ப நல்லா ஜூட்டிக்கா நல்லா தான் இருப்பான். அப்போ கடைசியில் இப்போ என்னாக்கா அழகாக சொல்லுவான். அதனால் நாங்கள் 1 2 3 அப்படி சொல்ல வைப்போம். அம்மா 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 சொல்லுவான். இப்போ ஏதோ ஒரு சில காரியங்களை வாசிக்க பிள்ளைகள் கற்றுக்கொண்டார்கள். தாயின் கருவிலை பாதிப்பு குழந்தை அல்ல,
குழந்தை இல்லை. தாய்மார் ரொம்ப கவனிக்கணும். நீங்க மன்னிங்க, மன்னிச்சு ஆசீர்வதிங்க, உன் குழந்தை ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 12 முதல் 15 உள்ள இறைவார்த்தை. மத்தேயு 6, 12, 15. உங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல. சாரி, உங்கள்கிட்ட கேட்குறேன், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பரலோக மந்திரம் சொல்றீங்க? எத்தனை தடவை பரலோக மந்திரம் சொல்லுகிறீர்கள்? என்னமா ஜெபமாலை சொல்லும் போதெல்லாம் சொல்றீங்க இல்லையா? ஆமாங்க. என்னம்மா எவ்வளோ எவ்வளோ சொல்றீங்க இல்ல? அத்தனை நேரமும் பொய் சொல்லியிருக்கிறீங்களா, உண்மை சொல்லியிருக்கீங்களா? பொய் சொல்றோம். ஆண்டவரே, நம்ம அதுல என்ன சொல்லணும்? ஆண்டவரே, நாங்கள் மற்றவருடைய குற்றத்தை மன்னிக்காதது போல எங்கள் குற்றங்களை மன்னியாதீங்க, அதான் சொல்லணும். நம்ம என்ன பண்றோம்? அப்படி ஆண்டவரே, நாங்கள் மற்றவருடைய குற்றங்களை மன்னிப்பது போல எங்களுடைய குற்றங்களை என்ன சொல்றோம்? பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு தடவையும் பூசையிலையும் சரி, ஜெபமாலை சொல்லும் போதும் சரி, பரலோக மந்திரம் சொல்லும் போதெல்லாம் பொய்ய சொல்லி 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 ஆண்டவர்கிட்டயே பொய்கார பிள்ளைகளாட்டம் போய் நிற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் சகோதர சகோதரிகளை மன்னிக்காவிடில் உன் பாவங்கள் மன்னிக்கப்படாது என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே அன்புக்குரியவர்களை தயவுசெய்து இவர்களை மன்னியும் என்று சொல்லணும். அப்படியே கொஞ்சம் சற்று எழுமி நில்லுங்க, எழுமி நில்லுங்க. இந்த பாட்டை பாடும்போது சரியா, சும்மெல்லாம் இருக்கக்கூடாது. சாதனை என்னை பார்க்காத சொல்கிறேன். ஹலோ, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த அமைதிக்கான இதெல்லாம் இழந்து போகாத வண்ணமாய் இன்னைக்கு நிறைய அக்காமார் அம்மாமார் எல்லாரும் எனது பொங்கல் போனஸ்னு ஒன்று போடுவான் இல்லையா? அப்படிதானே? பொங்கலுக்கு என்னது போடுறாங்க? ஆஃபர். அது மறந்து பார்த்தீங்களா? தெரியலப்பா, சரிங்களா? பொங்கல் ஆஃபர் போடுவாங்க, அப்படி தானே? பொங்கல் ஆஃபர் போய் வாங்குறதுக்கெல்லாம் ரெடியாக இருப்போம். ஏன்னா 1 வாங்கினால் 1 இலவசம் இல்லையா? அப்படிதானே? 2 வாங்கினால் 2 இலவசம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ 1 வாங்கினால் உனக்கு 20 இலவசம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 100 இலவசம். பிரைஸ் தி லார்ட். என்ன 1 வாங்கினால்? மன்னிப்பு என்பதை நீ வாங்கினாய் என்று சொன்னால் ஆண்டவர் நிறைய தருவார். அப்போ நீங்கள் நிறைய இப்போ இந்த இருக்கிற காலகட்டத்தில் போய் பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா போச்சேம்மா, அபிஷேகம் இல்லை, ஆசீர்வாதம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனவே அன்புக்குரியவர்களே, அதாவது பெருமை என்ற வலையில விழாதீங்க, சரியா? பொறுமை என்ற வலையில விழுங்க, அப்போ உனக்கு வறுமை வராது என்று சொல்லுகிறார். அதே சமயம் பணத்துக்காக தேடி ஓடாதீங்க. வட்டி வாங்கி வட்டி வாங்கி வட்டி வாங்கி, கந்து வட்டி, பண்டு வட்டி, அந்த வட்டி, இந்த வட்டி அப்படின்னு ஒரு 2 ரூபா கொடுத்தீங்க, 100 ரூபா கொடுத்தீங்கன்னாக்கா 2 பைசா வட்டி வேண்டாம். அந்த பைசா உனக்குள்ள வர வேண்டாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைகள் வைத்திருப்பவர்கள் எடைக்கல்ல புளிய வச்சு அடக்கி அதுக்குள்ளார ஈயத்தை வச்சு அப்படியே வச்சுட்டு எடைக்கல்ல வச்சு அதிகப்படுத்தி ஏதோ ஒன்று அதிக லாபம் சம்பாதிப்பதற்கு ஏற்றதெல்லாம் செய்ய வேண்டாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொருட்கள் மேல கண்ணு போச்சினா போச்சையா ஓ ஆசீர்வாதம். ஆட்கள் மேல கண்ணு போச்சினா அம்போதா ஓ ஆசீர்வாதம். ஆமென். பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சம்மா ஓ ஆசீர்வாதம். ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதா ஓ ஆசீர்வாதம். காத்துக்கொள், காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை காத்துக்கொள், 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 பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை காத்துக்கொள். பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சம்மா ஆசீர்வாதம்.
ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதான் உன் ஆசீர்வாதம். பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்திடும். பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்திடும். பணத்திலே மயங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு சேர்த்திடும். பணத்திலே மயங்கி விடாதே, அது பாதாளம் கொண்டு சேர்த்திடும். காத்துக்கொள் காத்துக்கொள், நீ பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை காத்துக்கொள். ஆமென். காத்துக்கொள் காத்துக்கொள், நீ பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை காத்துக்கொள். பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சம்மா உன் ஆசீர்வாதம். ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்மா